அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன்தமிழ் வேர்தாங்கம் நிகழ்கால விழுது. எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. 149வது பொன்மாலை பொழுது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், முதன்மை நூலகர், வாசகர்கள், நூலர்கள் உள்ளிட்ட அவையோரையும் இணைய வழியாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் வாசக அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாட நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி ஐயா. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவாளர் சு மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய 149வது பொன்மாலை பொழுது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர் திருமிகு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். ராதா பிரபா என்ற புனைப்பெயரில் தனது எழுத்து பணத்தை துவங்கி பின்னாளில் தனது ஊரின் பெயரை இணைத்து பட்டுக்கோட்டை பிரபாகர் என்ற பெயரில் எழுதி தமிழ் வாசகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பெற்றவர். இவரது கதைகள் ஜனரஞ்சகத்தன்மை கொண்டவை என்றாலும் சமூக பின்னணி, ஆழமான மனித உணர்வுகள், நுணுக்கமான உளவியல் மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை நுட்பமாக பேசக்கூடியவை. அவளோடு தொடர்ந்து வாசிக்க வைக்கும் தன்மை கொண்டவை. ஆனந்த விகடன், கல்கி, குமுதம் உள்ளிட்ட பத்திரிகைகள் மற்றும் வார இதழ்கள் இவரது கதைக்களங்களுக்கு பெரிய களமாக அமைந்தன. குறிப்பாக காதலை மையமாக வைத்து எழுதிய தொட்டால் தொடரும் தொடர் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இத்தொடரின் அடுத்த அத்தியாயத்தை எதிர்பார்த்து வாசகர்கள் அக்காலத்தில் ஆவலுடன் காத்து கிடந்தனர். மேலும் ஒரு நிஜமான பொய், பிருந்தாவனமும் நொந்தகுமாரனும் போன்ற நகைச்சுவை நாவல்கள் வாசகரின் வாசிப்பு சுவையை கூட்டின. இவர் எழுதிய கதைகள் வானொலி நாடகங்களாகவும் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களுக்கு கதைக்களங்களாகவும் இருந்துள்ளன. இளைய எழுத்தாளர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டியும் இவரோட கதைகள் வழிகாட்டுகின்றன. ஏராளமான வாசகர்கள் இன்றும் இவரது புத்தகங்களை தேடி வாங்குகிறார்கள். புத்தக கண்காட்சிகள், சமூக ஊடகங்கள், இணைய தளங்கள் அனைத்திலும் பட்டுக்கோட்டை பிரபாகர் என்ற பெயர் ஒரு பிராண்டாகவே அமைந்து உள்ளது. பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களே, உங்கள் எழுத்துக்கு ரசிகனாய் இதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. சுஜாதாவுக்கு கணேஷ் வசந்த், ராஜேஷ்குமாருக்கு விவேக் ரூபலா என்றால் தங்களுக்கு பரத் சுசீலா. இந்த பாத்திரங்களை மையமாக வைத்து இவர் எழுதிய குற்றப்புதினங்கள் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு நெஞ்சிலேயே நிற்கிறது. உங்கள் ஒவ்வொரு நாவலிலும் ஏதாவது ஒரு புதிய நுட்பம் ஒளிந்து கொண்டிருக்கும். அதிலும் தா என்னும் நாவல் வரலாற்றில் ஒரு புது முத்திரை பதிக்கிறது. அதாவது ஒவ்வொரு வர்ணையும் இல்லாமல் வெறும் வாசகங்கள் மூலமாவே காட்சி நகரும். பின்னணி இல்லாமல், காலகட்டங்கள் இல்லாமல் கதை நடக்கும். களம் இல்லாமல் முழுக்க முழுக்க வசனத்தின் மூலம் அத்தனையும் எழுதியது உண்மையிலே ஒரு மைல்கல் தான். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பது சாதாரணம் கிடையாது. தொடர்ந்து இலக்கிய வட்டத்தில் உங்களுக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. இன்னும் நீங்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அன்னை தமிழுக்கும், தமிழர்களுக்கும், தமிழ் நேசிக்கும் யாவருக்கும் எழுத்து பணி மென்மேலும் சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் தங்களை அன்புடன் வாழ்த்து மகிழ்கிறது. நன்றி. நன்றி. நிகழ்வில் தொடர்ந்து எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் ஐயா அவர்களை எழுதலாம் வாங்கும் என்னும் தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்த பொன் மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடர்ந்து 149வது நிகழ்வாக இதை நடத்தி கொண்டிருக்கிறது. இது சாதாரண பணி அல்ல. இதை செய்வதற்கு ஒரு தனி ஈடுபாடு தேவை. இது அரசு உத்தரவு படி நடக்கும் விஷயம் அல்ல. நூலகர்களின் ஆர்வம், ஈடுபாடு, பேஷன் என்பார்களே, அதுதான் இதை நடத்த வைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நூலகத்தின் முதன்மை நூலகர் காமாட்சி அவர்களின் இந்த ஈடுபாடான ஆர்வத்திற்கு முதல் நன்றி. அடுத்து இந்த நிகழ்வுக்கு பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் எனது மகிழ்ச்சி. இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்வுக்காக கூடியிருக்கும் நண்பர்களான உங்கள்
எல்லோருக்கும் மாலை வணக்கம். பீயிங் எ ஜேர்னலிஸ்ட், முதல்ல ஒரு பிழை திருத்தம் தான் முதல்ல செய்யணும்னு துடின்னு இருக்கும். அதனால 35 வருடம் இல்லை, 48 வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் 2 வருஷத்துல கோல்டன் ஜூபிலி. 77 எழுத துவங்கினேன். அதனால அப்ப நான் ஆர் பிரபாகர்னு ஆரம்பிச்சேன். ஒரு 3 கதை அப்படிதான் வந்தது. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு, பட்டுக்கோட்டைன்ற பெயருக்கு ஒரு மரியாதை இருக்கு. பட்டுக்கோட்டை பெயரை வைத்து கொண்ட பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட்டுக்கோட்டை அழகிரி அரசியல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள்ல, இப்படி எல்லாம் இருக்கிறப்போ நீ எழுத்துத்துறையில உள்ள வர்ற, நீ ஏன் பட்டுக்கோட்டையை சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னது என் அப்பா. அந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் தன்னுடைய வாரிசுகள் இந்த மாதிரி இலக்கிய உலகத்துக்குள்ள போறத ரசிக்க மாட்டாங்க. சொல்ல போனா, எனக்கு தெரிந்த எனது நண்பர் ஒருவர் கதை எழுதினப்போ அவங்க அப்பா கையை பிடிச்சி ஸ்கேல்ல அடிச்சிருக்காங்க. இது என்னடா சோறு போடுமா, படிக்கிற வேலையை பார்க்குறியா, அதை வேலைக்கு போறதை பார்த்து உட்காந்துட்டு கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு. அது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வேற வேற ரூபத்துல ஒரு வகையில உண்மைதான். வெற்றி பெற்றவர்கள் சில பேராக தான் இருக்க முடியும். எக்கனாமிக்கலி அண்டு புகழ் எல்லா வகையிலையுமே உதாரணம் காட்டுறதுக்கு ஒரு 15-20 பேரை தான் காட்ட முடியும். அது ஃபோக்கஸ்டா அதையே நோக்கி, அதையே இந்த நான் சொன்ன மாதிரி அதை பேஷனா, அதை எனக்கு நான் எழுத துவங்கிறப்போ நான் நிச்சயமா இதுல என்ன கிடைக்கும், இதுல என்ன மாசம் கிடைக்கும், அந்த மாதிரி எந்த கால்குலேஷனும் எனக்கு இல்லை. எனக்கு ஏதோ எழுத வருது, அதை அச்சில பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அந்த ஆர்வம் தான் என்னை உந்தி தள்ளினுச்சு. ஒவ்வொரு முறையும் என்னுடைய பெயரை பத்திரிகைகள்ல பார்க்குறப்போ அடுத்து எப்போ பார்ப்போம் அப்படின்றது தான் என்னுடைய உந்தி தள்ளிய விஷயமா இருந்தது. அது அப்படி அதுக்கு அந்த காலகட்டத்தில் பத்திரிகை உலகம் மட்டுமே இருந்த காலகட்டமும் கூட. அதையும் நம்ம யோசிக்கணும். டெலிவிஷன் இல்லை, சேனல்ஸ் இல்லை, இன்டர்நெட் இல்லை, மொபைல் இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. மேடை நாடகங்கள், வானொலி நாடகங்கள், பத்திரிகைகள், இதுதான் ஊடகம் அப்படின்ற ஒரு பின்னணியா இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டமும் எனக்கு ஒரு சௌகரியமா இருந்தது. அப்போ நிறைய பத்திரிகைகள் நிறைய வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட 4 பத்திரிகைகள் மட்டும் இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து அந்த ஆசிரியர்கள் பிரிந்து நிறைய குங்குமம், இதயம் பேசுகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த மாத இதழ்கள் அப்படின்றது ஒரு 90 மாத இதழ்கள் வந்தது. அதுல என்னன்னா, அதுல நம்ம எழுதுனா மகிழ்ச்சி, எழுதலைன்னா பொல்லாப்பு, மிரட்டல்லாம் கூட வந்திருக்கு. ஒரு மனிதன் எவ்வளவு எழுத முடியும்? அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லிமிட்டடா தான் நான் எழுதியிருக்கேன். ஆயிரக்கணக்கில்லாம் நான் எழுதவே இல்லை. மாத இதழ்கள் அப்படின்றதுல நான் எழுதின நாவல்கள்ன்றது நிறைய பேருடைய பார்வையில 1000க்கு மேல எழுதியிருப்பாரு அப்படின்னு. அது அந்த சாதனையாளர் ராஜேஷ்குமார். நான் ஒரு 300 கதை தான் எழுதியிருக்கேன். தொடர்கதை ஒரு 90-95 தொடர்கதைகள், சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கேன். சிறுகதைகள் ஒரு 400 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். அந்த ஒரு மாத நாவல்ன்ற ஒரு வடிவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட ரீச், அதோட டார்கெட் ஆடியன்ஸ், அந்த ஒரு பயணத்தில் படிப்பதும் பொழுதுபோக்குக்காக படிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு வாசக கூட்டம், அவர்களுக்கு சரியானதுன்றது கிரைம் அப்படின்ற அந்த ஸ்பீடா படிக்கிறதுக்கான ஒரு ஒரு தன்மை கொண்ட ஜேர்னர் அப்படிங்கிறதுனால மாத இதழ்கள் அப்படின்றதுல முழுக்க கிரைம். அதுல நடுவுல கொஞ்சம் சோஷியல், கொஞ்சம் காமெடி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். ஆனா தொடர்கதைகள் அப்படின்னு எழுதுறப்போ ஒரு 90-95 கதைகள்ல ஒரு 70 கதைகளுக்கு மேல சோஷியல், ரொமான்ஸ், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் அங்கதான் என்னால கொடுக்க முடிஞ்சது. சிறுகதைகள் அப்படின்னு வர்றப்போ இப்ப நான் சொன்ன எண்ணிக்கையில 90% சோஷியல் கான்செப்ட்ஸ்.
அங்கே சிறுகதைகளில் வந்து நான் கிரைமை தொட்டதே கிடையாது. ஒரு அபூர்வமாக ஒரு 20-30 தான் இருக்கலாம். ஒரு சிறுகதைக்குள்ளே ஒரு கிரைம் சொல்கிறதுன்றதும் சாத்தியம் இல்லை. ஸோ இதெல்லாம் என்னை பற்றி போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேண்டாம். இப்போது உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எழுதலாம் வாங்க அப்படின்ற தலைப்பில் என்ன விஷயத்துக்காக ஈர்க்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்றது நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்தபடி நான் பேச முடியும். ஆல்ரெடி இதில் எத்தனை பேருக்கு எழுத வரும், எழுதிட்டு இருக்கீங்க, இல்லை எழுதுனீங்க? கை தூக்குங்க. சூப்பர், இவ்வளோ பேர் எழுதிட்டு இருக்கீங்களே. இப்போ எவ்வளோ பேருக்கு எழுதணுன்ற ஆர்வம் இருக்கு? வெரி குட். பட் யூ ஹவ் நெவர் ட்ரைட், இல்லையா? ஆர்வம் இருக்கு, ஆனால் எழுத்தின் பக்கம் அவ்வளோ தீவிரமாக செயல்படலை. ஸோ இப்போ நான் யாருக்கு பேசணும்? இப்போ எழுதணும்னு ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதிகமாக பேசுகிறேன். ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கவங்களுக்கு டிப்ஸ்ன்றது அப்புறம் வர்றேன். இப்போ முதல்ல ஆர்வம் இருக்கு, ஆனால் அது ஏன் செயலாகலை? எங்கே வந்து அந்த லேக்கிங் இருக்கு? இன்னைக்கு வந்து நான்லாம் எழுத ஆரம்பிச்சப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தளம் மட்டுமே தான். இன்னைக்கு வந்து எழுத்துக்கான தளம்ன்றது அவென்யூஸ், அத்தனை அவென்யூஸ் இருக்கு. இன்னைக்கு பிரிண்ட் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பிரிண்ட் மீடியாவுக்குள்ளேயே ஜேர்னலிசம் அப்படின்றது ஒரு எழுத்துன்றதுல கட்டுரை எழுத்து, நான் ஃபிக்ஷன், ரிப்போர்ட்டிங் அது ஒரு இது, கண்டென்ட் ரைட்டிங் அது ஒரு எழுத்து. அதை தவிர இன்னைக்கு இந்த மீடியா, சோசியல் மீடியாவில் எழுதுறதுக்கு அவ்வளவு பேர் தெரியாது. ஆனால் பின்னணியில் எல்லாமே ஸ்கிரிப்டட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் செய்ய முடியாது. அது கேம் ஷோவாக இருந்தாலும் சரி, அது பிக் பாஸாக இருந்தாலும் சரி. அது அவர் சிரிச்சதுக்கு காரணம் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு கேமரா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சிரும். சொல்லுங்க. என்ன தினமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, தினமா ஒரு பிரச்சனை, ஒருத்தர் பேராஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுகிறது மக்களுக்கு. ஒன்றும் இல்லை, குழாயடி சண்டையோடைய ஒரு நவீன ஒரு வெர்ஷன் தானே அது. ஒரு கொஞ்சம் சோபிஸ்டிகேட்டட் வெர்ஷன். நமக்கு எப்பயுமே அடுத்த வீட்டு சண்டையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமான விஷயம் இல்லையா? டிவி சீரியலாக இருந்தாலும் சரி, அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் இந்த ரியாலிட்டி ஷோ. நான் அதை கண்டம் பண்ணல, அதை பற்றி அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் ஸ்கிரிப்ட் வேணும், அங்கேயும் ஒரு எழுத்தாளன் இருக்கான். ஸோ பல இடங்கள்ல இன்னைக்கு எழுத்து தேவையா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது இருக்கு. இப்போ எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன எழுதணும் அப்படின்ற தெளிவுக்குள்ள முதல்ல வரணும். நம்ம பண்ண போறது ரிப்போர்ட்டிங் மாதிரி, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரி, அதுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களா, இல்லை ஆராய்ச்சி கட்டுரைகளா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நுணுக்கமா போய், இன்னைக்கு வந்து புத்தக பதிப்புன்றது ஒரு பெரிய கம்பசித்திரம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்த பிறகு இன்னைக்கு நீங்க 10 பிரதிகள் கூட நீங்க அச்சிட்டு கொள்ளலாம் நீங்களே. அதற்கெல்லாம் வந்து நமக்கு அவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள் வந்துருச்சு. முன்னாடி வந்து ஒரு பப்ளிஷர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி என் புக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி, அவரும் வந்து ஆப்செட்டில் ஒரு 1000 காப்பி அடித்து 5 வருஷம் 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா விற்று அதை பாதுகாத்து வெள்ளத்தில் போய் அதை பாதி அடிச்சுட்டு போய். ஸோ அந்த சினாரியோலாம் இல்லை இப்போ இல்லை. சினாரியோ வந்து ஒரே ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிஷர் உட்கார்ந்துருக்க முடியும். அவருக்கு ஒரு குடோன் இன்றைக்கு தேவையில்லை, அவருடைய பிராண்ட் நேம் மட்டும் போதும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ரைட்டர்ஸும் கூட தன்னுடைய படைப்புகளை நேரடியாக போய் அமேசானில், கிண்டலில், நம்மளே இப்போ டிஜிட்டலில் பண்ண முடியும், அச்சு ஊடகத்தில் பண்ண முடியும். அத்தனை விஞ்ஞான வாய்ப்புகள் இன்னைக்கு கதவுகளை திறந்து வச்சிருக்கு. செய்ய வேண்டியது எழுத வேண்டிய வேலை மட்டும்தான். அதை எப்படி கொண்டு வரணுன்ற ஆர்வமும் தேவை. நம்ம என்ன எழுதணுன்றதுல தெளிவு முதல்ல வேணும். ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா? இப்போ நான் சொல்ற மாதிரி எங்கே நம்ம செயல்பட போகிறோம்?
இதை நம்ம சும்மா ஒரு 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 100 புக் அடித்து ஒரு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து நானும் ஒரு எழுத்தாளன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடையாளப்படுத்தி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துட்டு அதோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயமா, இல்லை இதை ஒரு பேஷனா இந்த சமூகத்துக்கு நான் ஏதோ சொல்ல வேண்டும் அப்படின்ற அர்ஜோட எழுதணுமா? என்கிட்ட நிறைய கருத்துகள் இருக்கு, ஆனால் அந்த கருத்துக்களை போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு மீடியா வேணும் அப்படின்ற தாகமா, இல்லை ஒரு பரபரப்பாக ஒரு ஜனரஞ்சகமான எழுத்துக்கள், ஒரு சேலபிள் கமர்ஷியல் ஒரு ரைட்டராக வர வேண்டுமா? இப்படி எல்லாமே நீங்க தான் முதல்ல என்ன மாதிரியாக ஆன எழுத்தாளராக வேண்டும், பொதுவாக எழுத்தாளராக வேண்டும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ எல்லாமே ஹார்ட் ஒர்க் எல்லாம் கிடையாது. இந்த காலம்ன்றது ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கா உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற வேண்டிய எல்லா வேலையையும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ற வேலை வந்துருச்சு. ஏஐ வேற வந்துருச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ற வேலை இருக்கு இல்லையா, ரொம்ப அநியாயம் பண்ணுது. அடுத்தது ரைட்டர்ஸ் எல்லாம் கூட காலி பண்ணிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, ஒரு ஏஐயே பண்ணிட்டு போயிடும். இன்னும் அவ்வளவு துல்லியமா வரல. ஆனா இன்னைக்கு ஓவியம் அப்படின்றதுல ஏஐக்கு கொடுத்து காட்சியை கொடுத்து அது வரைந்து கொடுக்கும் ஓவியத்தை அட்டைகளில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்க ஓவியர் ஷியாம் வந்திருக்காரு, அவருக்கு அதில் சம்மதம் இல்லை. அவர் அதனால ஒரு கோபமா இருக்காரு. ஏன்னா அந்த உயிரோட்டமே இல்லாமல் ஒரு எந்திரம் வரைவதுன்றத எடுத்து வச்சு பண்றதுன்றது அது ஓவியத்துக்கே செய்கிற அநியாயம், ஓவியர்களுக்கு செய்கிற அநியாயம்னு நினைக்கிற ஒரு சிந்தனை நியாயமானது தான். அந்த மாதிரி நான் சும்மா கதை கொடுத்து பார்த்தேன். இந்த சேட் ஜிபிடியில் ஒரு சூழ்நிலையை கொடுத்து, இந்த சூழ்நிலைக்கு 100 வார்த்தைகளில் ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தேன். ஒரு சிச்சுவேஷன் தான் கொடுத்தேன். ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த காதல் கடைசியில் அது சேர முடியலை. ஏன் சேர முடியல அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேரும் அப்புறம் உட்கார்ந்து பேசும் பொழுது 2 பேரும் உறவில் அண்ணன் தங்கைன்ற ஒரு உறவு வருது. அப்படி இருக்கிறப்ப எப்படி சேர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கை கொடுத்துட்டு பிரேக்கப் ஆகுறாங்க. இவ்வளவுதான், இதை 100 வார்த்தைகள்ல ஒரு கதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். கதை பண்ணிச்சு. இன் நோ மினிட்ஸ் கேரக்டர் நேம்ஸ் அது கொடுக்குது, சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குது, முதல் சந்திப்பு எங்கன்றது அதுவா கிரியேட் பண்ணிச்சு. ஒரு பஸ் ஸ்டாப்ல 2 பேரும் அந்த எல்லா அதுக்கு அது தனியா யோசிக்க போறது இல்லை. எதெல்லாம் அதனிடம் இருக்கோ, அதனிடம் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் போயிட்டு கம்பைல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வித்தின் மினிட்ஸ் நமக்கு அது கொடுக்குது தமிழ் வார்த்தைகள்ல. அதான் சொல்றேன், இது பாசிபிள். இன்னும் ஃபைன் டியூன் ஆகல, கொஞ்சம் தக்கையா இருக்கு. அதுக்கு அதை தொடர்பு எல்லாம் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி கிளைமாக்ஸ் வச்சு முடிச்சிருச்சு. இப்போ அந்த இது எப்படி தெரிய வந்தது அப்படின்றதுக்கும் அது ஒரு லாஜிக் பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வெறும்னு தகவல் தான் கொடுத்துருந்தேன். அது 2 பேருக்கும் எப்படி அது தெரிய வந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் போட்டு வச்சிருக்கிறதப்ப இவங்க பார்க்குறாங்கன்னு போய் அப்படி வருது. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ரீயை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ற லாஜிக் பண்ணுது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் நான் விடலை. ஓகே, இத சுஜாதா எழுதுனா எப்படி எழுதுவார் அப்படின்னா சுஜாதா ஸ்டைல்ல கொடுக்குது. அடுத்தது சுஜாதா ஸ்டைல்ல வந்தது. சரி, இதே கதை சரித்திர பின்னணியில வந்தா எப்படி இருக்கும்? உடனே அதுவா இளங்கோவன் அப்படின்னு பேர் வைக்குது, குமுதினி அப்படின்னு பேர் வைக்குது. ஸோ ஒரு மகத சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுது. இது எங்க போகுதுன்னு எனக்கு புரியல. இப்போ நீங்க எதுக்கு உட்காந்து எழுதணும்? இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம், வர்றதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம். ஆனா அது அது அவ்வளவு தூரம் வந்துட முடியாது. இன்னைக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எந்த ஒரு விஞ்ஞானத்துக்கும் 2 சைடு இருக்கு. அதோடைய
ஒரு நன்மை தீமை ரெண்டும் இருக்கு இல்லையா. மொபைல் வந்தப்போ வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தோமே, இப்போ எங்க வேணுமாலும் போய் பேசலாமே அப்படின்ற அந்த வசதியை நினைச்சு சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு அதே மொபைலை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு சிக்னல் கிடைக்கலையேன்னு வெளியில தான் வந்து பேசுறோம். இப்பயும் அதை வெளியில தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ வெறும் பேசுறதுக்காக வந்த அந்த கருவிக்குள்ள இன்னைக்கு 72 வசதிகள் இருக்கு. லிட்ரலி அதோட பேசிக் அலாரம் டைம் பீஸ்ல இருந்து டைம் பீஸ் வாங்குறது போச்சு. நீங்க ஒவ்வொரு ஆப் அதுக்குள்ள வர 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 ஒவ்வொரு ப்ராடக்ட் காலி. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டாந்து கொடுத்துட்டாங்களா. இப்போ பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் அதுக்குள்ளதான், இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளதான், ட்ரேடிங் அதுக்குள்ளதான். இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை சாத்தியங்களும் கையடக்க பூதம் சொல்லப்படுகிற இந்த மொபைலுக்குள்ள வந்து விட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இதுக்கு வரைக்கும் என்ன எழுதப்பட்டிருக்கு. யூ ஷுட் ரீட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ரைட்டிங். ஒரு நூற்றாண்டு மட்டும்தான் ஆயிருக்கு தமிழ் லிட்ரேச்சருடைய காலகட்டம். ஒரு 100 வருஷத்துக்குள்ள எல்லா எழுத்தாளர்களின் எல்லா படைப்புகளையும் படிப்பது சாத்தியம் இல்லை. ஆனா நோட்டபிள் ரைட்டர்ஸோடைய நோட்டபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த படைப்புகள், அதை படிக்கணும். ஒண்ணுமே நான் நிறைய பேர்கிட்ட நான் பேசுறேன், நான் எழுதணும் ரைட்டு, உங்களுக்கு 4 ரைட்டர்ஸ் பேர் சொல்லுங்கன்னா முடிக்கிறாங்க. நான் ஒரு பேர் சொன்னா ஆதவன் தெரியுமா, அம்பை தெரியுமா அப்படின்னா யாருங்க அப்படின்றாங்க. எனக்கு அது தவறு. யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப் இல்லையா. இப்போ நீங்க எந்த களத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த களத்துக்குள்ள ஏற்கனவே சாதித்தவர்கள் இருக்காங்கல்ல, அந்த சாதனையெல்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம மட்டும்தான் தனின்னு நினைக்கிறது தவறு இல்லையா. எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள். இப்ப ஜெயகாந்தனுடைய படைப்புகள்லாம் எவ்வளவு பெரிய படைப்புகள். ஜானகிராமனோட கதைகள்லாம் படிக்க வேண்டாமா? ஒரு சாண்டில்யனும் கல்கியும் தெரிய வேண்டாமா? ஒரு தேவனின் துப்பறியும் கதைகள் படிக்கணுமா வேணாமா? இந்த மாதிரி வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் அசோகமித்ரன்ட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா, பாலகுமார்ன்ட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா, சுஜாதாட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா. அப்ப இத்தனை தனித்தன்மையுடன் கூடிய எழுத்தாளர்கள் இதற்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க எல்லாமே படிக்க வேணாம். ஒரு எழுத்தாளருக்கு ஒரு படைப்பு. அப்படி பண்ணும் பொழுதுதான் நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்ற அந்த தெளிவு வரும். அப்புறம் மற்றபடி ஃபர்ஸ்ட் நம்மால் முடியுமா அப்படின்ற அந்த ஒரு தாட்டை தூக்கி போட்டுடலாம். ஏஜ் ஒரு நம்பர் தான். இந்த மாதிரி கிரியேட்டிவான ஒரு விஷயங்களுக்கு உங்களுக்கு சமீபத்து வெற்றி பெற்ற உதாரணம் ஜே.கே. ரவுலிங். அவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தோல்வியுற்று ஒரு தற்கொலை மனப்பான்மையில் இருந்த காலகட்டத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்களுக்கு தோணின கேரக்டர் தான் ஹாரி பாட்டர். அந்த ஹாரி பாட்டர் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்த உடனே அதை மலமலன்னு உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து அடிக்கிறாங்க, டைப் பண்றாங்க. ஸ்டார் பக்ஸ் மாதிரி அங்கே போய் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போய் டைப் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் வேணுமாலும் இருக்கலாம். ஒரே ஒரு காஃபி சாப்பிடலாம், சாப்பிடாம கூட போகலாம். காஃபி டே இவங்கெல்லாம் அலோவ் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்டர்நெட்டை அனுமதிக்கிற ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க பண்ண அந்த சாதனை தான் ஹாரி பாட்டர். பார்த்தா அதோடைய வெற்றி அப்படின்றது இந்தியாவில் இல்லை, உலக அளவில் மிகப்பெரிய சாதனை. விற்பனை அப்படின்றது அதுவும் யாருமே தொடலை, யாருமே தாண்டலை. அதனுடைய அத்தனை வால்யூம்ஸும் அத்தனையும் திரைப்படமாச்சு. அவங்க பில்லியனர் மேல பில்லியனர் ஆனாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரி ஆனாங்க. ஸோ அந்த ஒரு படைப்பு அவங்களுடைய லேட் ஏஜ்ல. அதே மாதிரி நிறைய சொல்லலாம். KFC உங்களுக்கு தெரியும், கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். அதை ஆடம் சாண்ட்லர்னு ஒருத்தர் தான் அது ஃபவுண்டர். அவர் ஒரு கடையில் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவர் எல்லாரும் சிக்கன் ஆர்டர் பண்ணுறாங்க, வர்றதுக்கு லேட் ஆகுது, எல்லாம் திட்டுறாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்ன இந்த சிக்கனை சீக்கிரமாக கொடுக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறார். ஏன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கனை ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் சூடு மட்டும் பண்ணி சாப்பிட முடியாதா அப்படின்னு ஒரு சிந்தனை, அந்த ஒரு ஐடியா தான். அது ஒரு சின்ன அவுட்லெட்டை ஆரம்பிச்சு
அப்புறம் வந்து அது மிக பெருசா விரிந்து இன்னைக்கு ஹீ இஸ் நோ மோர். ஆனால் கேஎஃப்சி அப்படின்றது வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும், உலகத்துல மிக அதிகமான ரீட்டைல் அவுட்லெட்ஸ் கொண்ட ஒரு வர்த்தக ஸ்தாபனம். ஸோ அவர் ஆரம்பித்தது தன்னுடைய அந்த முதல் இது ஆரம்பிச்சப்போ அவருக்கு வயசு 61. ஸோ ஏஜ் அப்படின்றது ஒரு மேட்டரே இல்லை. எப்போ வேணுமாலும் ஆரம்பிக்கலாம், எப்போ வேணுமாலும் பண்ணலாம். நமக்கு வேண்டியது அந்த விகர், ஆட்டிடியூட், அந்த ஃபோக்கஸ், பேஷன். நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு எழுத்தாளன் இருக்கான், ஒவ்வொருத்தையும் இருக்கான். எழுத்துன்றது என்னங்க, இந்த கதை அப்படின்ற கதைக்குள்ள மட்டும் பேசுவோம். இப்போ பல கேட்டகரியில கதை அப்படின்றது மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு அலங்கரிக்கப்பட்ட பொய் அல்லது அலங்கரிக்கப்பட்ட உண்மை இதுக்குள்ளே அடக்கிடலாம். அலங்கரிக்கப்பட்ட பொய்ன்னா என்னது, ஒரு கற்பனையைத்தான் நம்ம அப்படி சொல்றோம், இன்னொரு வார்த்தை இல்லை. இப்போ பொய் யார் சொல்லல, நம்ம பொய் சொல்லல, சாதாரணமா சொல்லல. இப்போ ஆஃபீஸில் லீவு போடுறதுக்கு நம்ம மேனேஜர்கிட்ட சொல்ற பொய்கள், ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு லேட்டாக வர்றதுக்கு மனைவியிடம் சொல்ற பொய்கள், நம்ம குழந்தை கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்ல முடியலன்னா சமாளிக்கிறதுக்காக சொல்ற பொய்கள், எவ்வளோ பொய்கள் சொல்றோம். பொய்கள் தானே கதை. அந்த பொய்கள் அலங்கரிச்சு சொல்லணும், அவ்வளோதானே. அப்படி அலங்கரிச்சு சொல்லும் பொழுது எதை சொல்றது அப்படின்னு சொன்னா உண்மை சம்பவத்தை அப்படியே சொல்லலாம். இப்போ நீங்க இதை வந்து ஒரு கதையாவே பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, உங்க வாழ்க்கையில நடந்த உங்க நண்பர்களுக்கு நடந்த பல விஷயங்கள், அதான கதை. அதை வார்த்தைப்படுத்தினால் கதை. ஒரு பல விஷயங்கள் நம்மளை சுத்தி நம்ம காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள எது கதை அப்படின்னு தேர்வு செய்யற ஒரு திறன் மட்டும்தான் நமக்கு வேணும். ஆனா தகவல்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும். மாற்றி யோசிக்கிறதுன்றது இன்னொரு வகை. ஒரு உண்மை சம்பவம், அந்த உண்மை சம்பவத்துக்கு நாம ஒரு கற்பனை சேர்ப்பது, வெறும் உண்மை சம்பவம் மட்டும் இல்லாமல் உண்மை சம்பவத்துடன் கற்பனையை சேர்க்கும் பொழுது ஒரு கதை. இப்போ ஒரு விமானம், ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானுச்சு, 162 பேர் இறந்தாங்க. அது எப்படி நிகழ்ந்ததுன்றது இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு. பைலட்டின் தவறா, டெக்னிக்கல் எரரா, இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சபோர்டேஜ் இருக்கா, பல கோணங்கள்ல போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா. நீங்க ஒரு கோணத்தை யோசிச்சீங்கன்னா அது கதை, அவ்வளவுதானே. சம்பவம் புதுசா உங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு நியூஸ் பேப்பர் அவ்வளவு கொண்டாந்து கொட்டுது, அவ்வளவு இன்ஃபர்மேஷன், அவ்வளவு கதைகள் அதுக்குள்ள இருக்கு. அதை அப்படியே பண்ண முடியாது. அதற்குள்ள நம்ம பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப திருப்புவனத்துல வந்து ஒரு காவலாளி போலீஸ் விசாரணையில் இறந்தார், அது செய்தி. அதுக்கு பின்னணி என்ன, என்னவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது கதை, அவ்வளவுதானே. ஒரு உண்மை சம்பவம், அதற்கு மேல நம்முடைய கற்பனை, ரெண்டும் சேர்த்து இப்படி இருந்தால் எப்படி, அப்படி இருந்தால் எப்படி. அது தவிர இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கு. இன்னொரு ஒரு படைப்பு நம்மை வந்து ஒரு புதிய படைப்பை எழுத வைக்க தூண்டும். இப்போ உதாரணமா என்னுடைய கதைகள்ல இருந்து நான் சொல்றேன். அம்பை வந்து ஒரு கதை எழுதியிருந்தாங்க, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. அதற்குள்ள ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை. அதுல ஒரு பெண்ணின் மனநிலை, அந்த பெண் வந்து எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே இருக்கா. அவளுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, சிந்திக்கிற இது இருக்கு. ஆனா அவள் ஒரு கிச்சன் லேடியாகவே மாற்றப்பட்டு விட்டாள் அந்த குடும்ப சூழ்நிலையின் காரணமாக. அப்ப ஒரு நாளைக்கு இந்த இட்லி வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யோசிக்கிறா, இன்னைக்கு இந்த வீட்டுக்காக வந்து 35 இட்லி இன்னைக்கு வச்சிருக்கோம். நம்ம இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து எப்போ வந்தோம், அப்போ வாரத்துல 5 நாள் இட்லி வைக்கிறோம். அப்போ இத்தனை வருஷத்துலன்னு பெருக்கி இத்தனை லட்சம் இட்லி நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுப்பா. அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் அது நம்மளை அறையும். அவள் சோகமாய் இருக்கிறாள், அவள் தான் வந்து ஒரு சமையல் பெண்ணாகவே மாற்றப்பட்டோம் என்று வருத்தப்பட்டாள் அப்படின்னு சொல்றதுன்றதை விடவும் இந்த பிக்சர் இருக்கு பாருங்க, இந்த சீன், அது நம்மளை அறையும். அது என்ன அரைஞ்சது. இந்த இடம் எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப நாளா வந்து இது நல்லா இருக்கேன்னு பட்டுது. இதை ஏதாவது வேற கோணத்துல யோசிக்க முடியாதா அப்படின்னு யோசிச்சேன். ஏன் பெண் மட்டும்தான் இப்படி பண்றாளா, ஒரு ஆண் இந்த மாதிரி
ஒரு சரக்கு மாஸ்டர் எவ்வளவு இட்லி வைப்பான், ஒரு ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டர் வைப்பானா இல்லையா அப்படின்னு அதை அப்படி மாற்றி யோசிச்சேன். குற்றாலத்துக்கு நான் வந்து நண்பர்களோட போவேன். அப்போ வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இந்த வெளியிலேயே ஓப்பனா வந்து தோசைக்கல் இருக்கும், ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கும், ஒரு அழுக்கு வேஷ்டி அழுக்கு பனியனோட தொங்குற கயிறு அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி விளக்க மாத்தால அதை கூட்டி தள்ளிட்டு அப்படி சல்சல்னு தோசை ஊற்றுவான் ஒரு சரக்கு மாஸ்டர். அதை நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவரை கொண்டாந்து என் கேரக்டரை ஆக்கிட்டேன். அந்த கேரக்டர் வந்து மும்பாயின்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு கலனா வச்சுட்டு அங்க இந்த மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு சரக்கு மாஸ்டர், அவனோட முதலாளி. இவருக்கு வந்து தோசை ஊத்துறது மட்டும்தான் வேலை. அங்க வர்ற ஒருத்தன், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒருத்தன் சொல்லுவான், எத்தனை வருஷமாயா நீங்க வேலை பார்க்குற அப்படின்னு. அவன் சொல்லுவான், இத்தனை வருஷமா அப்படின்னு. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு 3 நிமிஷத்துல வந்து 6 தோசை போடுற நீ, அதுக்கு என்ன அப்படின்ற. அதுக்கு என்னவா, காலையிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்குற, சாயங்காலத்துலேருந்து இத்தனை மணிக்கு வேலை பார்க்குற, ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை தோசை நீ போடுற, சரி அப்படின்பா. நீ வேலைக்கு சேர்ந்த இந்த கணக்கில் பண்ணி பார்த்தா 50 லட்சம் தோசை சுட்டிருக்கையா நீ அப்படி. அப்படியா அப்படின்ட்டு போயிடுவான் அவன். அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே இருக்காது. பட் இவனுக்கு வந்து 50 லட்சம் தோசை போட்டிருக்கான், இதுக்கு என்ன சாதனை இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வியப்பான். ஒரு உழைப்பு, அவனுக்கே அதோடைய அருமை தெரியல, ஆனா அதை இவன் வந்து பார்த்தவன் ரொம்ப ரசிப்பான். இப்போ அந்த ஊர்ல ஒரு கலவரம் நடக்கும். திடீர்னு வந்து இவங்க தமிழர்கள் இல்லையா, தமிழர்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணின் மைந்தர் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் நிகழ்வதாக இந்த கதையை அமைச்சேன். ஸோ தமிழர்கள் வாழும் பகுதிகள், கடைகள் இதெல்லாம் அடிச்சு சூறையாடப்படும். இவன் வந்து மளிகை சாமான் வாங்குறதுக்கு போனவன் திரும்பி வருவான். திரும்பி வந்து பார்த்தா இவன் கடை சூறையாடப்பட்டிருக்கும், இவன் முதலாளி செத்து கிடப்பாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இவனுக்கு தோசை ஊத்துறது முதலாளி, அங்க மேலேயே தங்கிக்கிறது, வேற எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாது. அப்ப இந்த இன்ஜினியர் அந்த பக்கம் வருவான். யோ என்னையா ஊரே இதா இருக்கு, இல்ல இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. முதல் தமிழ்நாட்டுக்கு போயா, அங்க ஒரு லாரி இருக்கு, அந்த லாரி ஷீட்ல உன்னை ஏத்தி விட்டுறேன், நீ போ அப்படின்னு இவனை ஏத்திட்டு கொண்டாந்து அந்த லாரி ஷீட்ல விட்டுட்டு போயிடுவான். தமிழ்நாட்டுல போய் இவன் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அங்க யாருமே இல்லை. இப்ப அங்க போய் நான் என்ன பண்ண போறேன், இவனுக்கு இந்த சூழ்நிலை திடீர்னு இப்ப உயிருக்காக போகணும் அப்படின்றப்போ ஒண்ணுமே புரியாது. அந்த ஒரு லாரிக்காரன்ட்ட கெஞ்சி கூத்தாடி அவன் ஏற்றி விட்டுட்டு போயிடுவான். அந்த லாரி தமிழ்நாட்டுக்கு போற லாரி. அந்த லாரியில ஏறி அவன் வந்துகிட்டே இருப்பான். பசிக்கும், அப்படியே மனசெல்லாம் தவிக்கும். முதலாளி செத்து போயிட்டாரு, திடீர்னு ஒரு நாள்ல எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த லாரி வந்து தமிழக எல்லைக்கு வரும் பொழுது, இதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் போறோம், நான் இங்கே இறக்கி விடுறேன்னு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே தலை சுத்தம், பசிக்கும், வேர்க்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே போவான். அங்க ஒரு மரத்தடி இருக்கும், ஒரு கிழவி இருப்பா. கிழவி வந்து சின்ன கல் வச்சு தோசை ஊத்திட்டு இருப்பா. தோசை போட்டு அங்கே வர்ற கஸ்டமர்ஸ்க்கு 1-2 பேர் கொடுத்துட்டு இருப்பா. இவன் அப்படியே வருவான். கிட்ட வந்து, பாட்டி என்கிட்ட காசு இல்லை, பசிக்குது, ஒரு தோசை கிடைக்குமாம்பா. கதை முடிஞ்சிடும். ஸோ இந்த கதைக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அம்ப எழுதுன அந்த இட்லி சம்பவம். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது இப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து காப்பி அல்ல. நிறைய பேருக்கு அந்த இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கும் உள்ள வித்தியாசம் புரியறது கிடையாது. என்னை தூண்டிய விஷயம் அந்த கதை படைப்புல இருந்து அந்த ஒரு பகுதி. இதே மாதிரி இன்னொரு கதை வந்து அவர் அறிமுகப்படுத்தினப்போ தொட்டால் தொடரும் கதையை பத்தி சொன்னார். இந்த தொட்டால் தொடரும் என்னுடைய கதைகள்ல, நாவல்கள்ல ரொம்ப பாப்புலரான ஒரு நாவல். விகடன்ல நான் எழுதிய முதல் நாவலும் கூட, முதல் தொடர்கதை. அந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, ஒரு பாப்புலர் இன்ஸ்பிரேஷன். ஆனா இந்த கதையையும் இதையும் பார்த்தோம்னா நம்ப முடியாது, நானே சொன்னாதான் புரியும். அலைகள் ஓய்வதில்லை, பாரதி ராஜாவோட வெற்றி படம், சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா எனக்கு அந்த கிளைமாக்ஸில் உடன்பாடு இல்லை. அவரை பிடிக்கும், எனக்கு அவருடைய படங்கள் பிடிக்கும். ஆனா இந்த படத்தில், இந்த கதையில் ஒரு அப்ரப்டான ஒரு எண்டாக, அதுக்கப்புறம் அவர் யோசிக்கலையே. அந்த பொண்ணு படிக்கிறதையும் கெடுத்துட்டான், இவனும் படிக்கல, இவன் சும்மா சுத்திட்டு இருக்கிற 4-5 பயலோட சுத்திட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு ஒழுங்கா காலேஜுக்கு போகணுன்ற இருந்த பொண்ணையும் போக விடல.
ஒரு அடல்ட் லவ், ஒரு அடலசன்ட் லவ். இது ஒரு பெரிய மெச்சூர்டு லவ்வும் கிடையாது. ஆனா ஒரு வசனம் பேசிட்டு எங்களுக்கு மதம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையையும் அறுத்துட்டு பூநூலையும் அறுத்துட்டு மதம் வேண்டி, காதலுக்கு மதம் முக்கியம் இல்லை அப்படின்ற மெசேஜ் ஓகே. அதை செய்கிற அவர்கள், அந்த கேரக்டர்ஸ் அப்படியே 1000 தாமரை மொட்டுக்களேன்னு பாடிட்டு போறப்ப ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு கவலை என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் அதை யோசிக்கிறேன். சரி, இப்போ இவன் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாரும் ஊரே ஒதுக்கி வச்சிருச்சு, இவங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு இவன் எங்க வெளியூர் போய் என்ன கல் உடைப்பானா, அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுவான், இப்போ அந்த பொண்ணு இன்னும் மேஜர் கூட இல்லை, கல்யாணம் எப்படி பண்ணிக்குவான். எனக்கு 100 கேள்விகள் எனக்குள்ள வருது. ஆஸ் அ ரைட்டர் எனக்கு படம் காவியம், ஆனால் அதில் கேள்விகள் தொக்கி நிற்பதாக எனக்கு பட்டது. அந்த கேள்விகளை எல்லாம் வச்சு அடுக்கின கதை தான் தொட்டால் தொடரும். ஏன்னா அதுல ஓடி வரும் காதலர்கள் தான் முதல் சாப்டரே. ஒரு ஓடி வர்ற காதலர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அந்த காதல் கடைசி வரைக்கும் சாஸ்வதமா இருக்குமா, அந்த காதல் கல்யாணத்தில் தான் முடியுமா, நடுவில் வேற அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஷ் வராதா. இன்னைக்கு பேசுறமே எவ்வளவோ கதைகள், எவ்வளோ பிரேக்கப்ஸ் நிறைய பேசுறோம் இல்லையா. இதை அப்பயே அதை சிந்தித்து எழுதினது தான், 80களிலேயே எழுதினது தான் தொட்டால் தொடரும். ஒரு காதல் அப்படின்றதுல காதலர்களுக்குள்ள அந்த காதல் கடைசி வரைக்கும் நிற்கும்ன்றதுக்கு என்ன கேரண்டி என்று கேள்விகளை எழுப்பியது தான் அந்த கதை. ஸோ இதுவும் அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற அந்த வகைக்காக நான் இதை சொன்னேன். ஸோ பல வகைகள் இருக்கு, எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்களை அதுக்கு தயார்படுத்திக்கணும். உங்களை தயார் செய்து கொண்டு அதில் இறங்குங்கள், எக்யூப் பண்ணிக்கங்க, அப்டேட் பண்ணிக்கங்க. இந்த அப்டேஷன் அப்படின்றது தான் இப்போ நான் சொன்னேனே 48 வருடம் அப்படின்றது. 48 வருடம்ன்றது இந்த லிட்ரரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அது பயாலாஜிக்கல் வருடம் சொல்றது இல்லை, தலைமுறை அப்படின்னு சொல்றப்போ எவ்ரி 10 இயர்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் தான் ஒரு ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப 5th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன் வரைக்கும் இன்றைக்கு உள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் படிக்கிற மாதிரி நான் எழுதிட்டு இருக்கேன்னா காரணம், இது தற்பெருமையா சொல்லலை, தகவலா சொல்றேன். அப்டேஷன், நம்மை அப்டேட் செய்து கொண்டு இருப்பதற்கு இல்லையா. இன்னைக்கு போன வாரம் இருக்கிற விஷயம் இன்னைக்கு இல்லை, போன வருஷம் இருக்கிற விஷயம் இன்னைக்கு இல்லை, எல்லாத்துலேயுமே மாறிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேஷன் தகவல்களில் மட்டும் அல்ல, மனித மனங்களின் போக்கு, அதோட அப்டேஷனும் வேணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்ணின் மனநிலையும் இன்றைக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்ணின் மனநிலையும் ஒன்றுன்னு எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல இல்லையா? இன்னைக்கு டிங்க் அப்படின்ற ஒரு கல்ச்சர்லாம் வந்திருக்கு. டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அப்படி ஒரு சொசைட்டி. ஒன் நைட் ஸ்டாண்ட், கோயிங் டுகெதர், லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்ல நிறைய வந்துருச்சு. சரி தவறு அப்படின்றது அல்ல என்னுடைய பார்வை, அப்படி ஒன்று இருக்கிறதுன்றது தெரியணும் இல்லையா. இந்த சொசைட்டியில் அப்படி ஒன்று இருக்கு, இந்த சொசைட்டியில் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு ஏற்புடையதா இல்லையா, இது சொசைட்டிக்கு தேவையா இல்லையா, இது டிபேட்டபிள். ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறதுன்றது தெரியாமையே அறியாமையோட நான் இருக்கிறது, என்னுடைய மகளின் மனநிலையே புரியாம இருக்கிறது முட்டாள்தனம். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் காதல் அப்படின்னு சொன்னா அதை வீட்டில் சொல்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருப்பா. இன்னைக்கு ஓப்பனா பேசுறாங்க. ஆனா உங்க சம்மதத்தோட தான் பண்ணிக்குவேன், நான் அந்த பையனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ருத்ர தாண்டவம் ஆடுறதை விடவும், அது கொண்டு போய் ஆணவத்துல போய் முடியறதுக்க விடவும், அது யார்ப்ப அந்த பையன் வர சொல்லு அப்படின்னு பேசினால், ஒரு அந்த பையன் நிஜமாவே குவாலிஃபைடா இல்லைன்னா அப்போ மறுக்கலாம். எடுத்ததுமே நம்ம யாரு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, என்ன பெரிய ஆளு, யாரும் பெரிய ஆளுலாம் கிடையாது. 4ஆம் தலைமுறையை எண்ணிப்பார் நாவிதனும் சித்தப்பனாவான் அப்படின்னு பாரதி எழுதி வச்சான். யாருக்கு தெரியும்?
யாருக்கு என்ன எத்தனை தலைமுறைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் சொல்லுங்க? உங்க தாத்தா தெரியும், கொள்ளு தாத்தா தெரியும், அதுக்கு மேலே எள்ளு தாத்தா தெரியும், அதுக்கப்புறம் சில பெயர்களே தெரியாது நமக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி 10 தலைமுறைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை கலப்பு மலங்கள் நடந்ததுன்றது தெரியுமா, தெரியாதா? இங்க வந்த எத்தனை பேர்கள் மதம் மாற்றப்பட்டார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? அப்ப மதம் மாற்றப்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்கள இன்னைக்கு எப்படி அவங்கள பாக்குறீங்க? இன்னைக்கு நமக்கு ஒரு உடலில் ஒரு பிரச்சனை, ஒரு வைத்தியம், அந்த வைத்தியத்துக்கு பெஸ்ட் டாக்டர் இன்னாரு அப்படின்னு சொன்னா அவர் உங்கள் ஜாதியில இருந்தா தான் பண்ணிக்குவீங்களா ஆபரேஷன்? உங்கள் மதத்தினராக இருந்தால்தான் அந்த ஆபரேஷனுக்கு போவீங்களா? உங்களுக்கு ரத்தம் ஏற்றப்படுகிறது அப்படின்னா இந்த ரத்த பாக்கெட் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஏற்றிட்டு அப்புறமா உங்க உறவினர்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி திருப்பி வைப்பாங்க. அப்போ எந்த ரத்தம் யார் கொடுத்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உயிரை காப்பாற்றிய ரத்தம் உங்கள் உணர்வில் நீங்கள் எதிரியாக நினைக்கிற வேற்று ஜாதியினருடைய கூட இருக்கலாம் இல்லையா? இதையே ஒரு தொழிலதிபர் பார்வையில் நான் பார்க்குறேன். ஒரு தொழிலதிபர், அந்த தொழிலதிபர் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறார். இதை என் ஜாதிக்காரன் மட்டும்தான் வாங்கணும்னா விற்க முடியுமா சொல்லுங்க? ஒரு வங்கியில் ஒரு குரூப்பு டெபாசிட் பண்ணுது, ஒரு குரூப்பு லோன் எடுக்குது. இந்த லோன் எடுக்கிறவங்க கட்டுற வட்டியினால்தான் டெபாசிட் போட்டவங்களுக்கு வட்டி கொடுக்கப்படுகிறது. லோன் எடுக்கிறவன் வேற, டெபாசிட் போடுறவன் வேற. இவன் பணக்காரன், இவன் ஏழை. ஆனா இவன் யாருன்னு தெரியாது, இவனை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா அவனால தான் நம்ம வாழ்றோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேளை சோத்துல கை வைக்கணும்னாலும் அதற்கு பின்னாடி ஒரு 150 பேருடைய உழைப்பு, கோஆர்டினேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த காலத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த சிந்தனையெல்லாம், இந்த பழைய சிந்தனைகளை தூக்கி ஓரமா வைக்கணுமா வேணாமா? ஸோ அதுக்காக தான் சிந்தனைகளிலும் அப்டேஷன் வேணும்ன்றேன். வெறும் தகவல் அறிவுல மட்டும் இல்லை, மக்களின் மனசு என்னவா இருக்கு, இன்னைக்கு பெண்களின் மனநிலை எப்படி இருக்கு, அவர்கள் வரப்போகிற கணவர்களை பற்றி என்ன மனசுல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்தோம்னா, ஒரு நீயா நானால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள பெண்கள் உள்ள எதிர்பார்ப்பு பார்க்குறப்ப, எதிர்க்க அப்பா அம்மா வச்சுக்கிட்டு அவங்க கேட்குற கோரிக்கையை பார்க்குறப்ப எனக்கு ஐயோ நல்ல வேலை நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியா இருக்கு எனக்கு. தன்னுடைய பேரண்ட்ஸோடைய வலி, பின்னணி, பலம் இதெல்லாம் புரியாமல் எனக்கு பெரிய மண்டபத்தில் கல்யாணம் வேணும், எனக்கு 100 சவரன்ல இது போடணும் அப்படின்னு அந்த பெண்கள் வைக்கிற கோரிக்கை எப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு மனநிலை அது சரி தப்புன்றது வேற. ஆனா இப்படி நினைக்கிறாங்க. அது நினைக்க வச்சது எது? நினைக்க வச்சது ஒரு டெலிவிஷனா இருக்கலாம், ஒரு சினிமாவா இருக்கலாம், மீடியாவின் அழுத்தங்களா இருக்கலாம், மீடியாக்கள் உருவாக்குற ஒரு ஐடியாலஜியா இருக்கலாம். ஆனா அது இருக்கா இல்லையா? இன்றைய எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? ப்ரீவெட் ஷூட் அப்படின்றது எந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் போயிட்டாங்க. கூடவே ஒரு பேக்கேஜ் மாதிரி அது பண்ணி கொடுக்கறதுக்கு வீடியோ, அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி. அன்னைக்கு ஒரு மகாபலிபுரத்துக்கு போறேன். மகாபலிபுரத்துல கடற்கரையில ஒரு 15 பேர். என்ன படத்துக்கு ஷூட்டிங் அப்படின்னா ப்ரீவெட் ஷூட்டுன்னாங்க. ப்ரீவெட் ஷூட்டுக்கு 15 பேர் சார், ஃபுல் செட்டப்போட அப்படி நடக்குது. ஸோ அதை பார்க்குற மற்ற அந்த பெண்ணுடைய இல்லை அந்த ஆணுடைய தோழர்கள், தோழிகள் நமக்கும் அப்படி பண்ணணும்னு தானே நினைப்பாங்க. இப்போ இதெல்லாம் ப்ரெஷர் தானே. ஸோ இந்த மாதிரி நம்மை நாமே பாதிக்கிறோம். பட் இது எல்லாமே ஒரு எழுத்தாளனாக ஒரு அப்சர்வ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்க எழுதுறப்ப அங்க உங்க பார்வை வேணும். இப்ப நீங்க எழுதுவதற்கு இதெல்லாம் தெரியணும். எழுதும்போது நீங்க எதை சப்போர்ட் பண்ண போறீங்க, எதை நியாயப்படுத்த போகிறீர்கள், எது சரி தப்புன்றத இல்ல நியாயப்படுத்துறோம் இல்ல, பட் ஒரு இண்டிகேஷனாக இப்படி போயிட்டு இருக்குன்றத ஒரு மருத்துவராக, ஒரு மருத்துவரோட வேலை என்ன, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வேலை என்ன, இவனுக்கு உடம்புல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஸ்கேன் மிஷின் வைத்தியம் பண்ணுமா? அது ஸ்கேன் பண்ணும். அப்படி ஒரு ஸ்கேனர்களாக ஒரு ரைட்டர்கள் இருக்கணும், அதை பிரதிபலிக்கணும்.
இப்படி இருக்கு அப்படின்றது. உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுமா? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆனா ஒரே சொல்யூஷன் எல்லாருக்கும் பொருந்தாது, எல்லாருக்கும் மாறும். டைவர்ஸே பண்ணாதீங்க, ஒத்துமையா வாழுங்க அப்படின்னு பொதுவா சொல்லலாம். பட் டைவர்ஸ்ன்றது எந்தெந்த கேஸுக்கு அத்தியாவசியம்ன்றது அந்த கோர்ட்டுக்கு போனாதான், குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போனால்தான், அந்த வக்கீல்களை கேட்டால்தான், அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை கேட்டால்தான் தெரியும். ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அந்த பெண்ணால் தொடர்ந்து வாழ்ந்தால் உயிரே போயிடும்ன்ற ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு எப்படி நீங்க டைவர்ஸ் வேண்டான்னு போய் போதிக்க முடியும்? ஒரு காமன் சொல்யூஷன் கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ். பிரச்சனைகள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிப்பட்ட விதமாக வெவ்வேறு ஒரே ஒரு பாராசிட்டமால் எல்லாருக்குமே போதுமானது அல்ல. இன்னைக்கு ஒரு ஜுரம் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜுரம்ன்றது 100 வகையான ஜுரம். இப்போ வெறும் கால்பால் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு பாராசிட்டமால் 650 போட்டா சரியாயிடும்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அதனால காமன் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்லி இதை நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன்னு யாரும் கிளைம் பண்ண முடியாது. இப்படி நான் சிந்திக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி தவறுன்றதெல்லாம் நம்ம அதை போர்ட்ரே பண்ணவே முடியாது. ஒரு எழுத்தாளனுடைய கடமை என்பது இப்படி இருக்கிறது, இப்படி நிலைமை இருக்கிறது, இப்படி சூழ்நிலை இருக்கிறது, இப்படி சிந்தனை இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு காட்சிப்படுத்துதல், அதுதான் தலையாய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஹவு டு ரைட் அப்படின்றதுக்கான விஷயம் இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு பிரெயின் டீசிங் மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனராக இது பண்ணா இது ஒரு வார கிளாஸ் எடுக்கணும். அப்படி ஸ்டெப் 1, 2, 3, 4ன்னு போறதுக்கு இது ஒரு ஆரம்பமான ஒரு விழிப்புணர்வு செஷன் கூட வச்சுக்கலாம். நவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போகலாம். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். தொடர்வது கலந்துரையாடல் நேரம். வாசக நண்பர்கள் உரையில் பகிரப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான கேள்விகள் மட்டும் வெளிப்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா வணக்கம். என் பேர் வசந்தகுமார், வாணிம்பாடி பகுதியிலேருந்து வரேன். என்னுடைய தாய்மொழி தமிழ், தெலுங்கு. ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஹுட் கூட ஃபுல்லாக தெலுங்கு தான். பட் இப்போ நான் தமிழ் புக்ஸ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எழுதணும்னு கூட ஆசை அதிகமாக வந்துட்டு இருக்கு. பட் எழுதுறதுக்கு முன்னாடி தமிழ் நல்லா உச்சரிப்பு, தமிழ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட சஜஷன் வேணும் ஐயா? இல்லை, நல்ல தமிழ் அறிந்தவர்களோட பழகுங்க. முதல்ல நிறைய நல்ல தமிழை இன்னைக்கு இதுலயே கற்றுக் கொடுக்குறாங்களே, ஆன்லைன்லயே நல்ல தமிழ் கற்றுக் கொடுக்குறார்கள். நீங்க தேடணும், அவ்வளவுதான். இன்னைக்கு முந்தைய மாதிரி எங்க போறதுன்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கூகுள் இருக்கு. அதுல இப்ப மகுடேஸ்வரன்லாம் புதிய புதிய வார்த்தைகளையே உருவாக்கி சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி தமிழ் ஆர்வலர்களை தொடருங்கள். இந்த மாதிரி நிறைய தமிழ் ஆரம்பத்திலிருந்தே ஒரு இலக்கணத்திலிருந்தே சொல்லி கொடுக்கும் வகுப்புகள் இருக்கு. இப்ப நான் சமீபத்துல இலங்கை பயணம் போயிருந்தேன். இலங்கையில உள்ள தமிழை பார்க்குறப்ப நாங்க ஒரு 8 பேர் நண்பர்கள் போயிருந்தோம். நாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பார்த்து அப்படியே அதிசயிச்சோம். இங்க இல்லாத அளவுக்கு அங்க தமிழை கொண்டாடுறாங்க. கடவுச்சீட்டு அப்படின்றது தான் பாஸ்போர்ட்டுக்கு அவங்க பயன்படுத்துறது. இமிகிரேஷன் அப்படின்றதுக்கு அவங்க பயன்படுத்துறது குடியகலல். அதுக்கப்புறம் ஒரு லேன், சந்துன்னு நம்ம இங்க போடுவோம் தமிழ்ல, அங்க ஒழுங்கமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட்டுக்கு இங்க நம்ம கழிப்பறைன்னு சொல்லுவோம், மல ஜல கூடம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த தமிழே அழகா இருக்கு. அதே மாதிரி அவர்கள் பேசும் பொழுதும் அவ்வளவு சுத்த தமிழ் பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி நீங்க தமிழ் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு, நிறைய குரூப்ஸ் இருக்கு. நீங்க தான் தேடணும், நீங்கள் தேடி கற்றுக்கொள்ளலாம். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா.
சிறந்த எழுத்தாளர் வரணும்னா இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. சிறந்த பேச்சாளராக வரணும்னா ஸோ அந்த ஆர்வம் இருக்குது, பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் அந்த நர்வஸ்லாம் இன்னமும் போக மாட்டுது. சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளராக வரணும்னா ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அது சிறந்த பேச்சாளர் தானே சொல்லணும். அது நான் சிறந்த பேச்சாளர்லாம் இல்லை, நான் பயிற்சியில் வந்த பேச்சாளர். இப்போ ஒரு பாரதி பாஸ்கர் இதை பற்றி பேசினாங்கன்னா 4 மணி நேரம் கூட பேசுவாங்க. பட் பேசிக்கலாக ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்கள் நினைங்க. அதாவது யாருமே இன்ஃபீரியர் இல்லை, யாருமே சுப்பீரியர் இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட எல்லோரும் எதிரே இருப்பவர்கள் பூரா நண்பர்கள். நீங்கள் வந்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு இல்லாமல் கருத்து பகிர்கிறேன்னு சிந்தனையோட நில்லுங்க. எந்த மேடையில் நின்னாலும் ஐ எம் ஷேரிங், ஐ எம் நாட் டெல்லிங். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஐ டெல் திஸ் அப்படின்றதுக்கும் ஐ ஷேர் திஸ் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்கள் கருத்துக்களை அப்படி ஒரு உங்கள் அணுகுமுறை அப்படின்றதுல கட்டி போடணும். அவ்வளோதானே ஒழிய முதல் ப்ரிப்பரேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்பீச்சுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, 8 பக்கமும் என்னமோ வச்சிருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தேன். அதனால ப்ரிப்பேர். எதுக்குமே திடீர்னு போய் ஆன் த ஸ்பாட்லாம் பேச முடியாது. நீங்கள் எதை பற்றி எந்த தலைப்பில் பேச போகிறீர்களோ அதை பற்றி தயாரிப்புடன் முன் தயாரிப்போட போங்க, பயம் இல்லாம போங்க, தோழர்களா நினைங்க. அணுகுமுறை நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ஆளுமை வரும். தேங்க்யூ சார். ஓகேங்க. வணக்கம், என் பேரு சிவசுப்பிரமணியன். நான் ரயில்வேல பணிபுரிகிறேன். உங்களோட மிகப்பெரிய ரசிகன். நன்றி. உங்களை வந்து உங்க வீட்டிலேயே சந்திச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. இப்போ நீங்க வந்து ஒரு கதை எழுதணும்னா 3 களம் சொன்னீங்க. ஒன்று நகைச்சுவை, இன்னொன்று சோஷியல், இன்னொன்று கிரைம்ன்றீங்க. இப்போ சினிமாவில் இதை 3 தவிர வயலன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இதை நான் வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான், அதை வச்சு தான் மையமாக வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த வயலன்ஸ் நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ அதுதான் மெயினாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய படம் போயிருந்தேன். அந்த நடிகருக்கு எல்லா விதமான பசங்களும் சின்ன வயசுல இருந்து அந்த இன்டர்வெல்ல பார்க்கும்போது ஃபுல்லா அந்த படம் வயலன்ஸ் தான். எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தா குழந்தைங்களோட வந்திருக்காங்க. பேரண்ட்ஸோட நிலைமையும் ஒரு மாதிரியா இருந்ததை ஃபீல் பண்ண பசங்களை. இப்போ இதை வந்து மாத்தணும் அப்படின்னா என்னங்கய்யா பண்ணணும்? மாறிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த மாதிரி நீங்க சொல்லுகிற வயலன்ஸ் அதிகம் உள்ள படங்கள் எல்லாம் அத்தனை வரவேற்பு பெறவில்லை என்பதுதான் நிஜம். நீங்களே யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் வெற்றி பெற்ற படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி, கடைசி விவசாயி, லப்பர் பந்து, இப்போ தலைவன் தலைவி, இப்போ 3 BHK, இதுல எதுலையுமே வயலன்ஸ் இல்லை. ஸோ வயலன்ஸ் இல்லாத படங்களை வரவேற்கும் கடமை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அந்த மாதிரி படங்களை புறக்கணிக்கும் உரிமையும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிராகரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது பின்தங்கிடும். அது எவ்வளவு பெரிய நடிகர் நடித்தாலும் முழுக்க வயலன்ஸ் கதை, அதாவது கதையுடன் ஒரு வயலன்ஸ்ன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு தளபதியில நாயகன்ல வயலன்ஸ் இல்லையா? தளபதியிலையும் வயலன்ஸ் இருந்தது, நாயகன்லையும் வயலன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த கதாநாயகன் செய்வது சரின்னு நம்மளுடைய சப்போர்ட் இருந்தது. ஆடியன்ஸே செய்ய அப்படின்னு சொல்ற மாதிரியான அநியாயங்களை எதிர்த்து அந்த வயலன்ஸ் இருந்துச்சு. இப்போ வயலன்ஸ்ன்றது ஒரு கண்டென்ட் மாதிரி, ஒரு சாங் மாதிரி அப்படின்னு நடுவில் வந்து அது தவறாக நினைத்து விட்டார்கள் சில பேர். அது ஒரு வயலன்ஸ்ன்றது இல்லை, அது ஃபைட்னு கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து இப்போ எஸ்பி முத்துராமனோட எல்லா படத்துலையுமே ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் எம்ஜிஆரோட எல்லா படங்கள்லையும் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டுன்றதையும் வயலன்ஸ்ன்ற வேர்டும் போடலாம், ஃபைட்டுன்னையும் நினைக்கலாம். சண்டை காட்சிகள்ன்றதுன்றது நமக்கு ரசிக்கிற ஒரு விஷயம்தான். நம்மளால முடியாது. நம் சார்பா ஒரு ஹீரோ அங்க பண்றான், அதுக்கு தான் கை தட்டுறோம். அது ஒரு சைக்காலஜி தான். இப்போ ஒரு அநியாயத்தை நம்மளால தட்டி கேட்க முடியாது. நமக்கு ஒரு பயம் இருக்கு, நமக்கு வாழ்க்கையின் சூழல் வேற, நம்ம பிராட்டப் வேற. ஆனால் திரையில் ஒரு கதாநாயகன் அதை தட்டி கேட்கும் பொழுது, ஒரு தவறை தட்டி கேட்கும் பொழுது மானசீகமாக நம்ம கை தட்டுறோம். அதனாலதான் அந்த மாதிரியான சண்டை படங்கள் வெற்றி பெற்றன, சண்டை காட்சிகள் அவசியப்பட்டன. அந்த சண்டை காட்சின்றது
பிளட்டும் வயலன்ஸுமா ஓவர் ஆயிடுச்சு, அதோட பீக்குக்கு போயிடுச்சு. நான் அந்த துறையில இயங்கிட்டு இருந்தாலும் சேர்த்தே சொல்றேன், ஒரு பீக்குக்கு போனா எதுவுமே கீழே இறங்கித்தான் ஆகணும் இல்லையா? உச்சத்துக்கு போன எதுவுமே கீழே தான் வரணும். இப்ப இறங்கிட்டு தான் இருக்கு, இப்ப பாசிட்டிவா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். சார், உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து படமா வந்திருக்கு, ஸ்டேஜ் டிராமா வந்திருக்கா சார்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிராமால தான் ஆரம்பிச்சேன். இப்ப கல்லூரி காலத்துல நான் முதலில் எழுத துவங்கியது நாடகங்கள். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஒரு 5 நாடகம், நகைச்சுவை நாடகங்கள். நானே ஒரு குழு அமைச்சு நானே டைரக்ட் பண்ணி அதில் ஒரு கேரக்டர் நானும் பண்ணி ஒரு 5 நாடகங்கள் மேடை ஏற்றணும். அதுக்கப்புறம் நான் இந்த நாடக பக்கம் நான் போகலை. அதே இது வந்து வானொலி நாடகங்களாக வந்திருக்கு. அப்புறம் வந்து இதில் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் டெலிவிஷன் தூர்தர்ஷன் நாடகங்கள், அதுதான் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்புறம் என்னுடைய சிறுகதைகள் ஒரு 30 சிறுகதைகள் வந்து சின்ன பகுதிகளா 2 பகுதிகளா அப்படி பல. பாலுமகேந்திராவோட கதை நேரம், அதுல 8 கதைகள் வந்தது. ஸோ மீடியா மாறிட்டே இருக்கு இல்லையா? ஸ்டேஜ் டிராமால எது பெஸ்ட் சார்? உங்க இப்போ சப்போஸ் யாராவது எடுத்து பண்ணாங்கன்னா, உங்க ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணாங்கன்னா எது பெஸ்ட்? இல்ல, இன்னைக்கு முதல்ல ஸ்டேஜ் டிராமாவுக்கான ஒரு வரவேற்பு இருக்கான்றது முதல்ல பார்க்கணும் இல்லையா? நான் இப்போ ஸ்டேஜ் டிராமா தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். வெரி குட் சார். இப்போ மெயினா ஹிஸ்டாரிக்கல் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் பண்ணா பிளான் பண்ணிருக்கேன். இல்ல, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து டிராமால இருக்கிற அத்தனை பேரும் என் நண்பர்கள் தான். கண்டிப்பா. SL நானுல இருந்து, காத்தாடி ராமமூர்த்தியில இருந்து, SV சேகர்ல இருந்து, தாரணி கோமல்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். யாருமே வந்து திருப்தியாகலாம் எதுவுமே சொல்லல. ஸோ இன்னைக்கு ஒரு இருக்கிற மீடியால, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மொபைல்ல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன்ல, அன்னைக்கு ஒரு தாரணி கோமல் வந்து அவங்களுடைய ஒரு அழகான ஒரு நல்ல நாடகத்தை கூப்பிட்டுருந்தாங்க கிருஷ்ணகான சபால. நானும் என் மனைவியும் போயிருந்தோம். மொத்தம் 25 பேர். இது மாதிரி அழைக்கப்பட்டதுலயே 10 பேர். ஸோ இது வந்து அது உண்மை நிலைமைன்னு ஒன்று இருக்கு. ஆர்வம் என்பது வேறு. இப்போ RS மனோகர் நாடகத்துக்கெல்லாம் வந்து நான் பட்டுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு நாடக உலகம்ன்றது அத்தனை வசீகரமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் சார். சொல்லுங்க சார். என் பேர் பேச்சியப்பன், ராஜபாளையம், சொந்த ஊர் ராஜபாளையம். இங்கே வெஸ்ட் மாவட்டம் 5 வருஷமா இருக்கிறேன். நான் ஜோக்ஸ் நிறைய எழுதுவேன். நான் இது பாபா படத்தில் லேட்டஸ்டாக வரும் டைலாக் 4 நான் குமாரப்பட்டினம் முதல் பரிசு வாங்குச்சு. இருங்க, முதல்ல அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம ரசிச்சிருப்போம், அதுக்கான கர்த்தா யாருன்னு தெரியாது இல்லையா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். அது நீங்க எழுதுனதா? ஆமாம் சார். பெரிய விஷயம். அதாவது சார், எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஜோக்ஸும் எழுதுவேன், கவிதையும் நிறைய எழுதுவேன், சிறுகதையும் இப்போ நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஜெயகாந்தனோட தீவிர ரசிகர் நான். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கவிதைத்தன்மை அப்பப்போ வெளிப்படும். ஒரு அந்த பறவை கூட்டத்தோட சொல்லும்போது கூட முத்து மாலையை தூக்கி வீசி எறிந்தார் போல அந்த பறவை கூட்டம் பறந்து போனதுன்னு வெளியிருப்பாரு. ஒரு மலையை பற்றி சொல்லணும்னா கூட யானை கூட்டம் அணிவகுத்து படுத்துறது போல அந்த மலை இருந்தது அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எல்லெல்லாவும் நிறைய ஜோக்ஸ் மாதிரியும் பார்க்கறது தெரியும். அந்த கதையோடு சேர்ந்து அந்த எல்லெல்லா இருக்கும் நகைச்சுவை வந்து நான் தனித்தனியாக தான் பண்ண முடியுது. நான் ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கதை 2-3 கதை எழுதிட்டேன். அது எல்லாரும் படித்து பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த கவிதைத்துவத்தையோ இல்லை ஒரு இல்ல நகைச்சுவையோ உள்ள என்னால் நானும் பலருக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன், அது சேரவே மாட்டேங்குது. அந்த யோசனை வர மாட்டேங்குது. அது அந்த மாதிரி வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதுக்காக நம்ம என்ன சார் பயிற்சி மாதிரி எடுத்துக்கலாம்? ஏன் அவரை மாதிரி நீங்க பண்ணணும்? இல்லை என்ன இல்லை, நான் முதல்ல நீங்க ஒருத்தர் உதாரணம் காமிக்கிறீங்க, அவரை நீங்க ரசிக்கிறீங்க, ஓகே. அவரை மாதிரியே நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? உங்களுக்கு என்ன வருதோ, இப்போ உங்களுக்கும் ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பயணம் போயிட்டு வர்றீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து அதை ஷேர் பண்ணுறீங்க. அப்போ ஷேர் பண்ணுறப்ப தட்டையாவா சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? நான் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேன், அந்த பஸ் வரல, அப்புறம் இந்த பஸ் வந்துச்சு, அதில் ஏறுறப்ப பக்கத்தில் பழம் வித்துட்டு இருந்தாங்க, பசிச்சுது, ஒரு பழம் வாங்கினேன். அதெல்லாம் ஒரு யதார்த்தம் இல்லையா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது, உங்களுக்கு என்ன நடை வருகிறதோ அதை செய்யுங்க. அதை வந்து செயற்கையா அப்படியெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டால் தான் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. நீங்க இந்த மாதிரி மேல் பூச்சு எல்லாம் எதுவுமே தேவையில்லாத நடைகள் நிறைய இருக்கு. இப்ப கண்ணதாசனோட வரிகள்ல வந்து என்ன ஒரு அலங்காரம் இருந்துச்சு, அழுத்தம் தான் இருந்துச்சு, ஆழம் தான் இருந்துச்சு.
அவரோட உரைநடையாகட்டும் பாடல் வரிகளாகட்டும் அனுபவத்தின் சாரமா இருந்துச்சே ஒழிய அதுல ஒரு வைரமுத்து கிட்ட இருக்கிற அந்த ஒரு அலங்காரம் இருக்காது. அது அலங்காரம் ஒரு வகை, நேரடியாக சொல்வது ஒரு வகை. உங்களுக்கு நேரடியாக சொல்ல வருதுன்னா அதை அழுத்தமா அதை ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க. சரிங்க சார். அப்புறம் ஜோக்ஸு கிட்டத்தட்ட நான் 95 எழுதிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, முதல்ல வாசகர் இடத்துல ஆரம்பித்தேன், மறு வருஷமே ஜோக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஜோக்ஸ் எழுதிக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட என்னோட ஜோக்ஸ்ன்னு பார்த்தா 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும் என்கிட்ட. அதை நன்றி. அது பார்த்தீங்கன்னா சில அதாவது எல்லா ஜோக்ஸுமே நல்ல ஜோக்ஸ் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அதை சில தேர்ந்தெடுத்து நம்ம இந்த கிண்டில் அது இதில் போட்டு விட்டேன் புத்தகமாக. அது கிணத்துல போட்ட கல் மாதிரி இப்படியே தான் கிடைக்கவே வெளியே. அதுலேயே எனக்கு மனச்சோறு உண்டாயிருச்சு. சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம என்னத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது எப்படி பிரபலப்படுத்தன்னு தெரியல. ஒரு அடுத்தடுத்த ஊக்கம் அது வர மாதிரி தெரியல. அதில் அது போக இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைங்க, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். இப்போ புவியரசு, மேத்தா இவங்கெல்லாம் வானம்பாடி கவிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் கவிதை உலகம்ன்றது அப்படி இருந்தது. ஊர்வலம், கண்ணீர் பூக்கள் அதெல்லாம் லட்சக்கணக்கான பிரதிகள் விட்டுறது. இன்னைக்கு கவிதை புத்தகம் எந்த பதிப்பாளரும் போட தயாரா இல்லை. நீங்க பதிப்பாளர்கிட்ட பேசி பாருங்க, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இதெல்லாம் போடுவாங்க. வரலாறு, ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி எல்லாம் போடுவாங்க. கவிதையா அப்படி நீங்களே போட்டுங்கன்றாங்க. ஸோ ரசனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ரசனைகள் மாறி போச்சு. அதனால ஜோக்ஸை பத்திரிகைகளுக்குள்ள படிக்கிறதுன்றது ஒன்று, அதையே தனியா படிக்கிறதுன்றது ஒன்று. இப்போ மதன் ஜோக்ஸ் அது கலெக்ஷனா விகடனே போட்டாங்க இல்லையா, அது விகடன் அப்படின்னு போடுறப்ப அதற்கான ஒரு இது வேற. அந்த மாதிரி ஒரு நல்ல பதிப்பாளர்கிட்ட போய் பாருங்க. அது மாதிரி ரசனைகள் மாறி போச்சு. ரெண்டாவது ஜோக்ஸ்ன்றது இன்னைக்கு ரீல்ஸா மாறிடுச்சு இல்லையா. ஆமா, இப்போ நம்ம படிக்கிற ஃபார்வேர்ட்ஸ் அப்படித்தானங்க இருக்கு. நான் நேற்று படித்த ஒரு சின்ன ஃபார்வேர்டு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு மாணவன்கிட்ட திருடர்கள், ப்ளீஸ், திருடர்கள் அப்படின்ற தலைப்புல கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. அவன் எழுதுறான், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு திருடர்கள் அவசியம். திருடர்கள் இல்லை என்றால் ஜன்னல்களுக்கு கிரில் வைக்க வேண்டியதில்லை. ஸோ கிரில் இண்டஸ்ட்ரி, அதற்கான வேலை வாய்ப்பு யோசித்து பாருங்கள். ஒரு சேஃப்டி லாக்கர், பூட்டு அப்படின்றது, பூட்டுல பல வகை, சிசிடிவி கேமரா, இப்படியே போறாங்க. அவன் அந்த பார்வை ரொம்ப அழகா இருந்துச்சு, நம்ம காமெடியாவும் இருக்கு. இத்தனை இண்டஸ்ட்ரி திருடர்களால தான் புழைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால திருடர்கள் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கிறார்கள்னு ஒரு கட்டுரை 100க்கு 100 மார்க் கொடுத்திருக்காரு அந்த ஆசிரியர். இதுதான் மாத்தி யோசிக்கிறது. ஒரு பக்கம் நகைச்சுவை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த முன்னொரு கோணம், முன்னொரு பார்வை, அந்த இன்னொரு சீரியஸா இல்லாம அதை நகைச்சுவையா பார்த்தான் பாருங்க. அது நகைச்சுவையா இல்ல யோசிச்சு பாக்குறப்ப நிஜம்தானேன்னு தோணுது இல்லையா. இப்போ இதுல பூனா பக்கத்துல இந்த ஷீரடி பாபா கோயில் போறப்ப சனி சிங்கனாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த ஊர்ல எந்த வீட்டுக்கும் கதவுகள் கிடையாது, பூட்டுகள் கிடையாது, வங்கிக்கு கூட. இது உண்மை. நான் விட்னஸே பண்ணிட்டு அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன். இல்ல இந்த ஊர்ல இருக்கிற அந்த சனீஸ்வரன் அந்த கோயில் அவர் பார்த்துக்குவாரு, அந்த நம்பிக்கை வழி வழியா இருக்கு. அதனால இங்க எந்த வீட்டுக்கும் கதவுகள் கிடையாது, பூட்டுகள் கிடையாது, வங்கிகளுக்கு கூட கிடையாதுன்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதே நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். சார், என் பெயர் ராஜேந்திரன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு பாலச்சந்தர் படத்துல பார்த்தா திங்கக்கிழமை ஒரு குமுதம் வீட்டுல விழும், அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஆனந்தவுடன் வீட்டுல வரும், குங்குமம் விழும். இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள், வார பத்திரிகைகள் இருந்தது. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் படிக்கிற மாதிரியே தெரியல. ஈவன் நியூஸ் பேப்பரே இன்னும் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாமே மொபைல்ல வந்துருது, எதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம எழுதுறது ஒரு நல்ல பயிற்சியா இருக்குமா, நல்ல ஒரு உபயோகமா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நியூஸ் பேப்பர் விழல, ஆனா டிஜிட்டல்ல படிக்கிறீங்கல்ல, அந்த இடம் தானங்க மாறி இருக்கு. ஸ்லேட்ல எழுதிக்கிட்டு இருந்தான் பையன், அப்புறம் நோட் புக்னு வந்துச்சு. பலப்பத்துல எழுதிட்டு இருந்தான், பென்சில்னு வந்துச்சு.
அப்புறம் பேனா வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்துச்சு, தளம் தானே மாறுது. இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆடியோ புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. புஸ்தகா அப்படின்ற ஒரு அமைப்பு, அவர் வந்து ராஜேஷ்னு என்னோட நண்பர் தான். அவர் என்னுடைய கதைகள்ல 400 தலைப்புகள்ல அங்கே டிஜிட்டல்ல இருக்கு. அது வந்து என்னது மட்டும் இல்லை, 5000 தலைப்புகள்ல அவர் அதுல இருக்கு. அவர் வந்து மாதம் மாதம் நல்ல விற்பனை அதிகமாயிட்டு இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாயிட்டு இருக்குன்றார். ஸோ இடம் மாறி படிக்கிறார்கள். இப்போ நீங்க முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் வாழ்றவங்க அவங்க நண்பர்கள் யாராவது இங்க போனா இந்த புக்கு வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அவங்க இருந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அத்தனை கதைகளையும் படிக்கிறாங்க. சின்ன சின்ன நாடுகளில் இருக்கிறவங்க கூட படிக்கிறாங்க. ஸோ ஒரு தளம், ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும். ஸோ நீங்கள் எழுதுறது டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு எழுதுங்க. ஏன் வந்து பிரிண்ட் மேகசின்ல தான் எழுதணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு வெப் சீரிஸ்னு ஒன்று புதிய ஒரு அம்சம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடம் மாறும், தளம் மாறும், களம் மாறும், விஷயம் ஒன்று தானே. ஸோ நீங்கள் செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டா எங்கே வேணுமாலும் செயல்படலாம். ஆல் தி பெஸ்ட். மைக் வாங்கி. என் பேர் ராமையா, வெற்றி கொடி கட்டுடைய ப்ரொடியூசரு. நீங்களா? ஆமா. ஓ, நான் இல்ல, ஒரு 3 பேரு. அந்த பாச்சால கூட ஒரு பாட்டு ஒண்ணு எழுதியிருக்கிறேன். பாட்டை நான் சொன்னேன், அது வைரம். பாருங்க, இங்க வந்திருக்க நிறைய செலிபிரிட்டிஸா வந்திருக்கீங்க போல் இருக்கு. வெற்றி கொடி கட்டு படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர், 3 பேர்ல ஒருவர். அப்புறம் இந்த பாச்சால ஒரு பாட்டு ஒண்ணு வரும் என் பேர்லயே. என் பேர் ராமையான்ல, ராமையா வரும். ஆமா, அத நான் வந்து திருமலர் பாட்டு ஒரு சிச்சுவேஷன்ல வைரமுத்திர சொன்னேன். ஓரட்டில் பெறாத பிறப்பும், ஈரட்டில் கல்வி, மூவற்றில் பண்ணாத திருமணமும், 4 பெறாத பிள்ளைகளும், 5 ஒரு இது வரும் எல்லாமே. 8 சாவாத சாவுன்னு சொல்லியிருப்பாரு. சரி, இப்போ அந்த வெற்றி குடிக்கட்டுல ஒரு அவேர்னஸ் படத்தை உருவாக்கணும். அதாவது வந்து சிங்கப்பூர் நடந்த நல்ல படம். அது மலேசியா சிங்கப்பூர் வேணா ஜெயக்குமார் கேட்டதுனால நாங்க மாத்தி போட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க எல்லாருமா. ஆமா, எல்லாருமே. இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதே காலகட்டத்துல விண்வெளியில போய் தங்கிட்டு வந்திருக்கிறாரு ஒருத்தர், நம்மால் தானே. இப்போ எங்க 100ல இருந்து 80க்கு வந்துட்டீங்க சார். நமக்கு வந்து இல்ல சார், நமக்கு எப்பவுமே நெகட்டிவிட்டி தான் கண்ணுல ஃபர்ஸ்ட் படம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துச்சுன்னா, ஒரு கொலை நடந்துச்சு, 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அர்த்தம் 8 கோடி மக்களையும் கொன்னுடல இல்ல, அத்தனை விபத்தும் நடந்து இல்ல. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னா எல்லா சம்பவங்களும் அதிகமாகும். இல்ல, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு ஒண்ணு வளர்த்துக்குங்க. அந்த இதெல்லாம் ஏதாவது மாத்தி எழுத முடியுமா நீங்க? எதை? ஒரு இளைஞர்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக நீங்க ஏதாவது எழுத முடியும்? நல்லா எழுதிட்டு தான் இருக்கேன். நான் வந்து எல்லா வகையிலையும் எழுதிட்டு இருக்கேன். Facebookல நிறைய எழுதிட்டு இருக்கேன். அதாவது நேரடியா கதையாவே எழுதணும்னு இல்ல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எழுத்து எத்தனை வகையில வேணாலும் எழுதலாம்னு. அது மாதிரி என்னுடைய Facebook அதையே தொகுத்து ஒரு புக்காவே வந்துருச்சு. ஸோ கேள்வி பதில்களிலும் Facebookலையும் நேரடியாகவே என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே தான் இருக்கேன் தொடர்ந்து. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பத்தி சொன்னேன். நான் அவன் இல்லை படத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பேன். அந்த படத்துல இன்டர்வியூல வந்து கேள்வி கேட்குற மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பத்தி ஒரு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், 2 நண்பர்கள் கன்னியாகுமரியோட எல்லையில நின்றுட்டு கடலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நண்பன் சொன்னான், இந்தியாவோட எல்லை இங்க தான் முடியுது அப்படின்பான். அவனை அப்படியே திருப்பி நிப்பாட்டுவான் இன்னொருத்தன், இந்தியாவோட எல்லை இங்க தான் ஆரம்பிக்குது அப்படின்பான் இன்னொருத்தன். இது அந்த படத்துல நான் வச்ச காட்சி. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்றதுக்கு சொல்றேன். ஒரு முட்டை உள்ளிருந்து உடஞ்சிச்சுன்னா உயிர், வெளியில இருந்து உடஞ்சிச்சுன்னா ஆம்லெட். தட் சிம்பிள். ஓகே, நீங்க எந்த கேட்க வந்தீங்க? வணக்கம் ஐயா. முதல் நன்றி. ஏன்னா எங்க முன்னாடி உள்ள தலைமுறைக்கு ஒரு ஃபார்மட் மாறும் போது நிறைய பேர் உள்ள வர தயங்குவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல்லையும் நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு நீங்க
நீங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க உள்ள வாங்க, டிஜிட்டல் உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அவ்வளவு இருக்கு, வந்துருச்சு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள, நீங்க தான் வரணும். என்னோட இன்னொரு விஷயமும் கூட இப்ப என்னன்னா, பிரிண்ட்ல வந்து அது ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதே சமயத்துல எந்த பப்ளிஷரும் கடையை மூடி இல்ல. புத்தக கண்காட்சி மாவட்டந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சு வெங்கடேசனுக்கு 1,00,000 பிரதிகளுக்கு விழா எடுக்கிறாங்க. இதே காலகட்டத்துல தானே அதே வேள்பாரிக்கு வந்து 1,00,000 பிரதிகள் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்ற அந்த விகடனின் நேர்மைக்கும் ஒரு கை தட்டணும். என்ன பப்ளிஷர் சொல்லணும்னா கவுண்டே தெரியாது. அதற்கு ஒரு விழா எடுக்கப்பட்டிருக்குன்னா அது என்ன சொல்லுதுன்றத பாருங்களேன். அப்போ ஒரு சரித்திர பின்னணியில 2 வால்யூம் கொண்ட 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள புத்தகங்கள் 1,00,000 பிரதிகள் இதே மண்ணுல இதே காலகட்டத்துல வாங்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப புத்தகம் படிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே இப்போ அந்த பொன்னியின் செல்வன் படம் வர்றதுக்கு முன்னாடி அத்தனை பதிப்பாளர்களும் பொன்னியின் செல்வன் போட்டு வித்தாங்களா இல்லையா? அதனால வந்து இது ஒரு மித்தாவும் இருக்கு. அது நம்ம புக்கெல்லாம் இப்ப படிக்கிறது இல்ல, குறைஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. எல்லா தளங்களிலுமே எல்லா தலைமுறை ஆட்கள் இருக்கும்போது அந்த எழுத்தோட ஆழம் நல்லாவும் இருக்கும். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு படைப்பு வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வேற ஏதாவது படைப்பு உங்களோட கற்பனையை டைவர்ட் பண்றதோ அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா? அதை நீங்க எப்படி அனுபவிங்க? இல்ல, நிறைய நடந்திருக்குங்க. நம்ம அதாவது நான் சொல்றேனே, என்னுடைய லைஃப்ல நானே நேரடியாக அனுபவப்படுறது, என்னுடைய உறவினர்கள் வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா? அது எல்லாமே சேர்ந்து இது ஒரு கதையாக்கலாம், இது மக்களுக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது இருக்கு இல்லையா? அந்த ஐடென்டிஃபை பண்ண விஷயம் வேணும். ஏன்னா எல்லாமே அப்படியே போயிடும். அட இதை கதை பண்ணலாமேன்னு ஒரு ஃபிளாஷ், ஒரு விஷயம் தோணணும், அந்த சிந்தனை வேணும். அதை வளர்த்துக்கு. நன்றிங்க. நன்றி ஐயா. நிகழ்வின் விளிம்பில் நன்றி உரை. சார், ஒரு சின்ன டவுட்டு. இப்போ ஒரு கதைக்கு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது அது எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லா கேரக்டரும் நான் எழுதுறேன்னா எல்லாம் என்ன மாதிரியே இருக்கு. ஸோ அது எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். எல்லா கேரக்டருமே ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாம ஒரே ஆள் மாதிரி. இப்ப நான் எழுதும் போது எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா திருப்பி நானே படிச்சு பார்த்தேன்னா அந்த எல்லா கேரக்டரும் நானே நின்று பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது நீங்க தான் வளர்த்துக்கணும். மற்றவர்களோட படைப்புகள்ல வந்து அவங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மற்றவர்களோட படைப்புகள் அதுக்கு தான் படிங்கன்னு சொல்றது. பாத்திர படைப்புகள், ஒரு குடும்பத்தை சொல்றப்ப ஒரு தரையில் இறங்கும் விமானங்கள் அப்படின்னு ஒரு கதை விந்துமதி எழுதினாங்கன்னா அதுல எத்தனை கேரக்டர்ஸ், ஒரு பாலகுமாரன் வந்து மெர்க்குரி பூக்கள் எழுதினார்னா அதுல எத்தனை கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்ல எல்லா கேரக்டரும் அவங்க கோணத்துல எப்படி பேசுறாங்க. ஸோ மற்றவர்களுடைய படைப்புகளை படித்து 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 நீங்க கற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதானே ஒழிய இது வந்து கையை பிடிச்சு சொல்லி தர்ற விஷயம் இல்லை. இல்ல, ஒரு ஐடியாக்கு தான் கேட்டேன். அப்புறம் உங்க பரமபதம்ன்ற புக்கு, பரமபதம்ன்றது வந்து டிவி சீரியல். ஓகே, புக் இல்ல அது. ஓகே, அது வந்து தமிழில் வந்த முதல் மெகா சீரியல். 2 மெகா சீரியல்ல ஒரு மெகா சீரியல். அந்த டைட்டில் பார்த்தேன். அது புக்கு நீங்க எழுதுனீங்களா? புக் இல்ல, அது மெகா சீரியல் தூர்தர்ஷன்ல வந்தது. புக் நான் படிச்சிருந்தேன். அது நீங்களான்ற டவுட். ரொம்ப முன்னாடி காலத்துல படிச்சேன். அதாங்க, அந்த தலைப்புல நான் எழுதல. அது தொடர், டிவி தொடர். வணக்கம். ஸோ நான் வந்து ஒரு பிகினர்ன்னு சொல்கிறத விட ஜஸ்ட் இப்போ தான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பொன்மாலை பொழுது வந்திருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்து ராமகிருஷ்ணன் அவரோட முதல் பொன்மாலை பொழுது பார்த்து சரி வரலாம், எப்படி இருக்கு, அது பிடிச்சிருந்து வந்திருந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா, ஒரு எழுத்துக்களை எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது. இப்போ எழுத்துக்கள் தான் வந்து ஒரு ரீடர் கிட்ட போயிட்டு நம்மளை வந்து it will tell us, right? ஸோ நம்மள வந்து எப்படி அது எப்படின்றத உங்கள் பலம் என்னன்னு பாருங்க சார். இப்போ வந்து இப்போ சு வெங்கடேசனை வந்து அவர் பலம்ன்றது ஒரு சரித்திர பின்னணி அப்படின்னு அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அவரோட நடைக்கு. அதுக்கு அந்த மாதிரி உங்கள் பலம் என்ன, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதை எழுத நீங்க விரும்புறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வலுக்கட்டாயமா ஒன்று செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன ஜேர்னர் வருது. இப்போ கிரேசி மோகனுக்கு வந்து நகைச்சுவைன்றது அவருடைய பிராண்டு. சாதாரணமாக பேசுறப்பவே அவர் அப்படி அவ்வளவு நகைச்சுவை பேசுவார் இல்லையா?
அந்த மாதிரி அப்ப அவர் வலுக்கட்டாயமா உட்காந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் ஏன் எழுதணும் இல்லையா? அதனால தன்னுடைய பலம் என்ன, எது நமக்கு ஈஸியா வருது அப்படின்றது உங்கள் பலம் நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த உங்கள் பலத்தில் நீங்க நினைக்கிறத எப்படி வாசகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பாருங்க. வாசகர்களுக்கு என்ன பிடிக்கும்னு முதல்ல யோசிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க. தேங்க்யூ சார். இந்த பின்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கதை எழுதுவேன், அதாவது எனக்கு ஸ்டார்டிங் அந்த ஹெட்லைன்ஸும் அந்த கதையோட டாபிக் மட்டும் எனக்கு வராது எப்பவுமே. தலைப்பா? ஆமா. கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வைங்க. இல்ல, எனக்கு கதை டாபிக் அந்த தலைப்பு வச்சாதான் அது எழுதவே வரும். அதை பத்தி யோசிப்பு. சரி, அது உங்க இஷ்டம். படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு படுக்கிறது, அது மாதிரி அது உங்கள் சௌகரியம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன தலைப்பு வைக்க வரலையா? ஆமா, அது உங்க கதைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும். நீங்க உங்க கதையை, நீங்க எழுதின கதையை படிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்துக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும். அது அடடா இதையே தலைப்பா வைக்கலாமேன்னு கூட உங்களுக்கு தோணலாம். அது எல்லாம் அது பெரிய இஷ்யூவே இல்லையே. அது ஐயா வணக்கம். செந்தில் மதுரை. எந்த எழுத்தாளர் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கும். உங்களுடைய முதல் படிப்பு வந்த அனுபவம், இதுல அப்போ உங்களுக்கு எந்த என்கரேஜஸ், உங்களோட முதல் புத்தகம் வெளியீடு, அப்போ உங்களுக்கு வாசகர்கள், உங்க குடும்பம், அந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை சொல்லுங்க. இல்ல முதல்ல நான் கதையெல்லாம் எழுதல. முதல் நான் எழுதுனது பார்த்தா ஒரு நகைச்சுவையா சொல்லலாம். என்னுடைய கல்லூரி காலத்துல தேன்மழைன்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு, மாணவர்களுக்கு மட்டும் வந்துச்சு. அதுல ஒரு படம் ஒண்ணு போட்டு இந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு போட்டி அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. அது என்னன்னா, ஒரு சாமியார் இருப்பார், ருத்ராட்சம்லாம் போட்டு, அது எதிர்க்க வந்து ஒரு 10-15 பசங்க நியூடா இருப்பானுங்க, குட்டி குட்டி பசங்க. இதுதான் படம், பிளாக் அண்ட் ஒயிட். இதுக்கு பொருத்தமான தலைப்பு, அந்த தலைப்புக்கு போட்டி அப்படின்னு நான் சும்மா ஏதோ தோணுச்சுன்னு ஒன்று எழுதி போட்டேன். பார்த்தா எனக்கு பரிசு கிடைச்சது. அதுதான் என்னுடைய எழுத்துல அச்சில் நான் என் பெயரை பார்த்தது முதல்ல. அதுதான் அருமையா. அது என்ன நான் எழுதின தலைப்புன்னா, துறந்த நிலையும் திறந்த நிலையும் அப்படின்னு எழுதினேன். அதுக்கு வந்து ஒரு பரிசு கிடைக்குது இல்லையா? அடடா நமக்குள்ள கூட ஒரு விஷயம் இருக்கு போல் இருக்கே அப்படின்னு ஒரு முதல்ல என் முதுகுல அந்த பத்திரிகை தட்டி கொடுத்தது, தேன்மழை அப்படின்ற பத்திரிகை. ஸோ அதுதான் என்னுடைய என்னை நானே அடையாளம் கண்டு கொண்ட இடம். முதல் நூல் வெளியீடு புத்தகம் முதல்ல வந்து அந்த 3 நாட்கள் அப்படின்றது ஆனந்த விகடன், மோதிர கையால குட்டுப்பட்டேன் 77ல. அதுக்கு முன்னாடி ஒரு 10 கதை போய் வழக்கமா எல்லா எழுத்தாளனுக்கும் உள்ள அனுபவம் தான், இல்லைன்னு சொன்னா பொய். அது ஒரு 10 கதையாவது பத்திரிகைகளுக்கு போய் திரும்பி வந்து ஒரு 10ஓ 11வது கதையோ என்னவா தான் அந்த 3 நாட்கள்னு ஒரு கதை விகடன்ல வந்தது. அந்த கதைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுதான் முதல் கதை. முதல் தொடர் அப்படின்றது வந்து ஒரு வானமும் சில பறவைகளும் அப்படின்னு சொல்லிட்டு திசைகள் பத்திரிகையில மாலன் ஆசிரியரா இருந்தப்போ நான் எழுதின முதல் தொடர்கதை. அங்க மோனா அப்படின்ற பத்திரிகையில, அதுவும் ஆசிரியர் சாவியோட பத்திரிகையில, அங்கே இங்கே எங்கே, அதுதான் நான் எழுதிய முதல் நாவல். நன்றி ஐயா. நிகழ்வின் விளிம்பில் நன்றி உரை. நன்றியுரையோடு இன்றைய நிகழ்வை இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றியுரை வழங்கின நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவாளர் சு மணிகண்டன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று எழுதலாம் வாங்க என்னும் தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள், நூலகர்கள் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய நூலக பணியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த பொன்மாலை பொழுது இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பொன்மாலை பொழுதில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.